கமலா சினிமாஸ் ஹவுஸ்ஃபுல் 9 மணி ஷோ ஃபோன் அடிக்கிறான், அண்ணே நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா அண்ணே அப்படின்னா, டே தம்பி என்னடா என்னை எப்படி நினச்சிட்ட நீ, அதுவே ஃபுல்லாகுதுடா அப்படின்னு. சத்தியமாவாண்ணே அப்படின்னா, ஆமாடா நிஜமாக தான்டா ஃபுல்லாகுது, நீங்கள் ஒன்றும் பண்ணலையாண்ணே, டே ஒன்றும் பண்ணலடா, பண்ணால் சொல்லியிருப்பேனடா அப்படின்னா. அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பினேன் என்னைய, ஓஹோ ஓகே அண்ணன் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஃபோனை பின்னாடி இருக்கும். கார் மட்டும் கொஞ்சம் வழி விட்டுருங்க, கார் போயிட்டோம். தனியாக தனியாக நிற்கலாம். ஆல்ரெடி செக் பண்ணி मैम दिस मैम मैम दिस मैम मैम क्या मैम मैम दिस हाय मैम हेलो मैम क्या मैम जी बोलेगा राइट साइड मैम वन मोर मैम स्ट्रेट मैम स्ट्रेट राइट साइड கொஞ்சம் பின்னாடி போயிடலாம்டா. வாடா நல்ல பின்னாடி வந்து நல்லா இருக்கும் எடுக்கிறதுக்கு. நான் இன்னும் நல்ல பின்னாடி ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன். பார்த்து பின்னாடி பார்த்தோம். கொஞ்சம் பின்னாடி இந்த ரவிக்கு ஓகே கொஞ்சம் அப்படியே பார்த்து வாய்ஸ் கொடுத்தேன். மேம் பேனரில் ஒரு ஃபோட்டோ மதியம் நடந்து மேடம். கொஞ்சம் இப்படி வந்துடலாம் மேடம். லைட் அதிகம் கொஞ்சம் பேக் போயிடலாம். ஓகே ஓகே அப்படி பிளான் பண்ணி கோபால் அண்ணா தெளித்தாங்க முன்னாடி. கிட்ட பாரு விக்கி மேடம். வெயிட் மேடம் வெயிட் மேடம் மேடம் அது நானா அப்படியே வெயில் அடிக்குது. போட்டோ தான் அப்படியே இங்க மேம் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் மேம் மேம் ஹாய் மேம் மேம் இங்க மேம் மேம் அப்படியே நேரா லாஸ்டா ஒரே ரோட் நேரா பார்த்த மாதிரி அப்படியே அப்படியே சூப்பர் மேம் ஷோ ஷோ here here look here wait ma'am come here ma'am look here யாருங்க பேக் ஷாட் ஏய் கொஞ்சம் பின்னாடி போயிடலாம்டா. பின்னாடி வா இல்ல நம்ம ஃபோன் கட்டிங்க யா ஃபோன் இல்ல அங்க காப்பிரைட் வர சொல்றோம். டர்ன் 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 வாங்க பிரசாந்த் அவர்கள் ப்ளீஸ் வாங்க. பாலா பிரசாந்த் வேறு யார் சார்? விஜய். தேங்க்யூ ஸோ மச் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், நீங்களின்றி நாங்கள் இல்லை. ஒவ்வொரு படமும் அது தரமாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான லவ் நீங்கள் எப்போவுமே தொடர்ந்து அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதே போல் தான் வித் லவ்வும் அழகாக அதை ரிசீவ் பண்ணி கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்கிற அளவுக்கு அது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போன ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் த கெஸ்ட் ஆன் டு த ஸ்டேஜ். ஸோ எல்லாருமே யோசிக்கலாம் முக்கியமான ஒரு நபரை விட்டாங்களேன்னு, அவர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எஸ், இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கால் அபிஷன் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ வித் லவ் அழகான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. வித் லவ்வோடு அதை நீங்களும் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த டீம் ஆஸ் வெல் அஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒன் மோர் டைம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் இந்த டைரக்டர் மதன், மற்றபடி மகேஷ் சார், இந்த டோட்டல் டீமுக்கே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் சின்ன கேரக்டர் தான். இந்த சின்ன கேரக்டரையும் எழுதி பாராட்டி நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிகைக்காரங்களும் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல படம்னா நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இது இன்னும் நல்லபடியாக செய்ய முயற்சி பண்ணிகிட்ருக்க ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர்.
ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி ப்ரெஷ் ஷோக்கு அப்புறம் ஒரு நியூ கமராக இருந்துட்டும் என்னோடய பேர் மென்ஷன் பண்ணி அந்த சீனை இவ்வளோ அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். And thank you so much for the support. Anisha character the theatre response and general audience response is so overwhelming. And most importantly, our producers Magesh Anna, Soundarya ma'am. Thank you so much, ma'am. Yesterday meeting Rajnikant sir was so exciting. Thank you, ma'am, for that. Madan, everybody else on the dais. Thank you so much. Once again, thank you all. Thank you, Sachin. அடுத்தபடியாக there's always a saying இல்லை, being an actress is easy but to be a performer is very tough. I think இந்த படத்தில் she has lived that character அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக she is done. Every nuances ரொம்ப அழகாக இருந்தது உங்களுது. So yes, Anishwara, please few words from you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மீடியா அண்ட் ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் அவர் சைட் இந்த படம் ஃபார் ரிசீவிங் இட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸ்க்கு போனோம். அப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து, அவர் கை தட்டுறது பார்த்து, அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்ட்டும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ. அப்புறம் நம்ம எல்லா ஈவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்னது, திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். அண்ட் அந்த மாதிரி அதை ஆடியன்ஸும் ரிசீவ் பண்ணிட்டீங்க. அண்ட் மதன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ மோனிஷா. தேங்க்ஸ் அ டன். அண்ட் அபி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐம் கிளாட் தட் பீப்புள் லைக்ட் இட். அண்ட் சௌந்தர்யா மேம், thank you so much. And Magesh Anna and Kavya, my cast and crew, Sean sir, thank you so much. My cast and crew, it was great working with everyone. And 2 days back தலைவரை பார்த்தோம். அவரை பார்த்து அவர் சொன்ன ரெஸ்பான்ஸ், அது it meant a lot to all of us. So that's it. Thanks for receiving our film with love and thank you so much. இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ அழகாக உங்ககிட்ட போய் சேர்ந்துருக்குன்னா அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக ஆத்மார்த்தமாக கொடுத்துருக்க டைரக்டர் மதன் அவர்களே அங்கோடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, கேட்குதா? ஓகே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே இந்த ப்ரெஷ் ஷோ போடும்போது அங்கே உட்காந்து பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்தோம் நானும் அபியும். ஸோ அந்த பயம் இன்றைக்கி சுத்தமாக இல்லை. எல்லாம் நல்லபடியாக அந்த ஷோ முடிஞ்சவொடனே நல்லபடியாக எழுதுனீங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே படம் பிடிச்சதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தான். நீங்கள் தான் அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்து என்கிட்ட அபிட்ட டீம்கிட்டலாம் பேசினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னீங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம்னு. அதே மாதிரி இது வெற்றி அடைஞ்சது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஆல். அண்டு மேம்ஸ், மகேஷ்னா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டீம் சரவணன் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நான் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே போதுமான அளவு பேசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதில் மிஸ் பண்ண ஒரு 2-3 பேரை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது லாஸ்ட்டாக ரொம்ப தூக்கமே இல்லாமல் ஒர்க் பண்ண ஒரு 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இது ஷான்சர் டீமில் இருந்த சபரி, விஸ்வா, விஜய் அண்ணா, இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்டு சுரேன் அழகிய குத்தன் மிக்சிங்கில் தேங்க்ஸ். கலரிஸ்ட் சுரேஷ், இவங்க யாருமே ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தூங்காமல் அந்த அவுட்புட்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மேடையில். ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ். என் டேரக்ஷன் டீமில் ஆப்வியஸ்லி இவங்க தூங்க மாட்டாங்க, அது உங்களுக்கு ப்ரீசெட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை. பார்க்கும்போது நிறைய இடத்துல மக்கள் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு அதை ஸ்டோரி போடுறதை தாண்டி இந்த படத்தை எல்லாம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க என்கிட்ட. இந்த மாதிரி நான் அன்செட் லவ்வை கால் பண்ணி இன்றைக்கி சொன்னேன், வி வேர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. இன்னும் படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்குறது. எல்லாத்துக்குமே எங்கள் டீமுக்கும் தேங்க்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. பாய். முக்கியமாக அது அளவுக்கு மியூசிக் நீட் டு ஆட் தட் ஃப்ளேவர் டு த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் அவர் போடுற மியூசிக் எல்லாமே இட்ஸ் கெட்டிங் கனெக்டட். அந்த அளவுக்கு அந்த சோல்ஃபுல் கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும். ஸோ எஸ், அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார்.
கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே பேரொளியாய் நின்ற திருவுருவே ஆசானே என்னை ஆள்பவனே குருநாதா பக்கிரிசாமி. வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் எத்தனை தேங்க்ஸ் தான் உங்களுக்கு சொல்லுவோமோ தெரியாது. என்னை எப்பயுமே வந்து ஒரு எங்கே 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 யாருக்கு பலம் சேர்க்கணுமோ அவங்களுக்கு பலம் சேர்த்து அவங்களை பெரிய நட்சத்திரமாக அவங்க ஆகிறதுக்கான ஃபவுண்டேஷனாக என்றைக்குமே நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அபி வந்து இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட் டைம் நடிக்கிறான். ஸோ அவன் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக ஆனானா கண்டிப்பாக இந்த மொமெண்ட் அவன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் மீடியா வந்து நிறைய பேரை, அதாவது ஒரு ஒரு ஹோப்லெஸ்ஸாக கூட ஒருத்தர் வந்து நமக்கு என்னடா ஹோப் இல்லைன்னா, அபியோட முதல் படம் பண்ண ட்ரை பண்ணும்போது அபியோட ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரகிளில் அபியை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறது ரொம்ப கம்மி இடைவேளை தான். அது அபியோட உழைப்பு கண்டிப்பாக ஒரு 200% இருக்குன்றதை மறுக்க முடியாது. நான் அதுக்கான அத்தனை சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆஸ் அ பிரதர் டு ஹிம் ஐம் தேங்கிங் யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படம் வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். முதல்ல நான் வந்து மோகன்ராஜன் ஐயாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அகெயின் லவ் படம், நம்ம லவ்வர் பண்ணியிருக்கோம், குட் நைட் பண்ணியிருக்கோம், ஒரு வரிசையாக நிறைய படங்கள் லவ்வர் பந்து இப்படிலாம் வந்தால் என்ன தான் நல்லா பண்ணாலும் ஒரு 5வது 6வது படத்தில் ஒரு சலிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா சும்மா இவங்க எதையோ மோகன்ராஜன் சான்றோல்டுன்னு அப்படின்னு ஒன்று வரும், எல்லாருக்குமே வரும். யாராக இருந்தாலும் ஒரு 3வது படத்தில் நல்ல படமாக எடுத்தாலுமே அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அது எனக்கு ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டியாக இருந்தது. ஏன்னா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமா கொஞ்சம் இறங்குமோ அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் இருந்தது. அதை வந்து அதில் எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார். இந்த படத்தில் வார்த்தைகள் வந்து அவ்வளோ உயிரை ஆட் பண்ணியிருக்கு இசைக்கு. ஸோ அதனால் முதல்ல என்னுடைய கூட்டாளிக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் சீக்கிரமாக புத்தகங்கள்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாராம். ஸோ நானும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்வக்குள்ளார பேச்சை பேசி உங்களை வாழ்த்துட்டு போகணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நடித்த எல்லாருக்குமே சச்சின், காவ்யா, அபி, அனஸ்வரா எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க சாரி உங்கள் பேர் எனக்கு தெரியல, ஆனந்தி சாரி வெரி பேட் வித் நேம்ஸ். எல்லாருமே ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய கேரக்டர்ஸை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மியூசிக்கோட சக்ஸஸ் வந்து நான் அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு 2 பாட்டு பண்ணியிருந்தோம், லைட்டாக ஒரு பாட்டு மாதிரி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இந்த படத்தை வந்து நான் முதல்ல மியூசிக் இல்லாமல் வெறும்னா ரெஃபரன்ஸ் மியூசிக் கூட சரியாக போடல. அப்போது அதை பார்த்துட்டு நானும் மோகராஜனும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அபிக்காகவும் எஸ்பெஷலி மதனுக்காகவும். இல்லை ரொம்ப, ஏன்னா மதனோட பிரச்சனை என்னன்னா, அவன் வந்து ஐயோ இவன் நல்லா படம் எடுத்துருவானா டவுட்டாகவே சொல்கிறானே, ஏன்னா கதை சொல்லும் போது இது ஒர்க் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் ஒர்க் ஆகிடும் தான் நினைக்கிறேன் சார் அப்படின்வான். கையை வேற இப்படி பண்ணிட்டே இருப்பானா. எனக்கு அதை பார்த்தா வேற ஐயோ டே உன்னை நம்பிதாட்டா இறங்கியிருக்கோம் பண்ணிடுவல்ல அப்படின்னா. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் அவன் நரேஷன் பண்ணும்போதும் கொஞ்சம் மாறினான், சந்திரமுகியாக மாறினா, வித்தியாசமாக நரேட் பண்ணான். அப்போ மட்டும் மாறினா, அப்புறம் திரும்ப அதே மாதிரி கயிறை ஏற்றுக்கிட்டே இருந்தான். படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நான் அவ்வளோ மகிழ்ச்சி ஆனது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஐம் அ ஃபேன் ஆஃப் லவ் ஃபிலிம்ஸ். லவ் வந்து ரொமான்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் வயசில் வர அந்த அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்கு. ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், அவன் வந்து ஒரு வாழ்க்கையில் எப்படி இருப்பான், ஒருத்தரோட வாழணும்னா அவன் எப்படி தன்னை நினச்சிப்பான் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்டு ஒரு விஷயம் நான் மதனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த அனஸ்வரா கேரக்டரை வந்து அவ்வளோ அவுட்வர்டாக நான் விசில் அடித்தேன். ஆக்சுவலாக அந்த ப்ரீமியர் ஷோவில் அவங்க வந்து அந்த பையனை காம்பஸால் நான் வயலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இப்போ ஆம்பளைங்க பண்ணுறதுலாம் நம்ம விசில் அடிக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் அவங்க பண்ணும்போது உண்மையிலேயே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஒரு உமன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றது மெயின் ஸ்ட்ரீமில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா அது உண்மை தான். அந்த உண்மையை ரொம்ப நாள் நம்ம சொல்லாமல் இருந்தது வந்து ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு உமன் வந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டரில் அந்த எலிமெண்ட். அதே பொண்ணு காதலை சொல்கிறதுக்கு எவ்வளோ பயப்படுறாங்கிறது அந்த வல்னரபிலிட்டியும் காட்டுச்சு. ஸோ வந்து ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டிஸாக அவங்கள ஃபீல் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அகைன் ஃபேன் ஆஃப் அ சென்சிட்டிவ் மேன் ஸ்டோரிஸ். அபி வந்து ஒரு ரியல் லைஃப்லேயுமே சென்சிட்டிவான பையன்தான். ரொம்ப அமைதியான, ரொம்ப கிரவுண்டட். அவன் பெரிய ஸ்டாராக கண்டிப்பாக வருவான், ஆனால் அவன் மாற மாட்டான்னு தான் எனக்கு இப்போ தோணுது. ஐ திங்க் ஐம் நாட் ராங் நினைக்கிறேன் இன் சேயிங் தட். ஏன்னா அபி வந்து அவனுக்கு ஷூட்டிங் சொன்னால் தான் ஐயோ ஷூட்டிங்கா அப்படின்னு இருக்கும். வேலையை சூப்பராக பண்ணுவான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஐயோ சும்மா ஜாலியாக இருக்க முடியாதோ அப்படின்னு. வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் அவன். காற்று மாதிரி வாழணும்னு நினைக்கிற ஒரு பையன் தான் அபி. ஸோ அதனால் அதே மாதிரி இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நம்மளை சிறையில் போட்டு அடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் நம்ம ஆடியன்ஸ் கூட நம்ம ஒருத்தனா என்றைக்குமே இருக்கணும். அந்த உணர்வோடைய படங்களை தொடர்ந்து சூஸ் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் அபியை. கிரேட் டெபியூ அபி.
அண்டு நான் எல்லாரை பற்றியும் நிறைய பேசுவேன், ஆனால் நம்ம தலைவனை கொஞ்சம் டீலில் விட்டுருவேன். நான் இந்த சக்ஸஸில் வந்து கொஞ்சம் நிறைய அவரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் மகேஷ் ராஜ் அவரை பற்றி பேசுகிறதுக்கு. அதாவது ஒரு மியூசிக்கை பற்றி சொல்லுவோம். நம்ம ஒரு ரூமில் போனால் வந்து ஸ்மெல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ஸ்மெல் ஒரு ரூமில் ஒரு நல்ல கேண்டில் ஏற்றி எங்கேயோ ஓரமாக ஒழிச்சு வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த இடம் பாசிட்டிவாக இருக்குல்ல அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் மகேஷ். அவர் நிறைய பாசிட்டிவிட்டி கொண்டு வராரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. எப்பயுமே ஒரு எனேபிளராக இருப்பார், ஒரு டிசேபிளராக இருக்கவே மாட்டார் ஒரு ப்ரொடியூசராக. இதை நான் வந்து இப்போ சொல்லலை, குட் நைட்லேருந்து நான் பார்க்குறேன் அவரை. ஸோ நான் வந்து எப்பயுமே அவர்கிட்ட நிறைய மிகையாக சொல்லிட மாட்டேன், ஏன்னா அவருக்கு புகழ்ச்சி எப்படி எடுத்துக்கணும்னு இன்னும் தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளில் பழகும்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னொரு 3 ஹிட்டு படம் கண்டிப்பாக எப்படியும் கொடுத்துருவாரு, தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுது. ஸோ அதனால் இன்னும் அதை அவர் எப்போ ஹேண்டில் பண்ணுறப்ப சொல்லலான் இருந்தேன், இப்போ ஓரளவுக்கு சொல்லலான்னு தோணுது. ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு அவரை பார்த்தா ஒரு கிட்டு தான் ஞாபகம் வரும், என் பையன் தான் ஞாபகம் வருவான் அவரை பார்த்தா. எனக்கு ஒரு கிட்டு, ஒரு குழந்தை ஜாலியாக ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட்டட் இது. ஸோ அதனால் மகேஷ் வந்து நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஒரு 4 படமாக எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்து, ஆனால் பாரு நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்ற ஃபீலிங்கே எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது என்றைக்குமே. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், அப்படியா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு எப்பயுமே அப்படி கேட்பாரு. சில பிளான்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். அவர் டிஸ்கஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, பட் எல்லாருடைய ஒப்பீனியனுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போமேயா அப்படின்னு நினைக்கிறது. எல்லாம் தெரியாதும் பாரு. இன்னும் அவர் என்னெல்லாம் பண்ணுவார் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு 2-3 வருஷத்தில் அவர் பண்ணக்கூடிய படங்கள், இந்த அவர் பண்ணியிருக்கிற அந்த முன்னெடுப்பு எவ்வளோ பெருசாகுன்றது நீங்கள் எல்லாம் கண்கூட பார்க்க தான் போகிறீங்க. அது எல்லாத்துக்குமே இப்போ நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன், இந்த படத்துக்கு நன்றியையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய சகோதரி சௌந்தர்யா ரஜினிகாந்த், அவங்கள பற்றி நிறைய இருக்குன்னு சொல்கிறதுக்கு. பட் அது வந்து எல்லாமே இப்போ செயலாக மாறிட்டு இருக்கிற நேரம் இதுதான். அதுக்கான பிள்ளையார் சுழி. நாங்கள் பேசினோம் ரொம்ப வருஷம் முன்னாடி, நாங்கள் நிறைய ஐடியாஸ் பேசியிருக்கோம் கொலாபரேட் பண்ணணுன்ட்டு. அவங்க வேறு சில கதைகள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, எங்கேயோ யூரோப்பில் நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு கதை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ இதெல்லாம் டக்குனு ப்ராஜெக்டாக பண்ணலாமேன்னு அவங்க சொன்னாங்க. இல்லை அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சில கட்டாயங்கள். நானாக இருக்கிறதுனால எனக்கு சில பிரச்சனை இருக்குது, எல்லாம் டைம் வரும்போது கரெக்டாக பண்ணலான்னு அவங்க அப்பா மாதிரியே ஸ்டைலாக சொன்னாங்க. அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, அவங்க எதை எடுத்தாலும் அது பெரிய விஷயமா இருக்கும். நான் வந்து அவங்க அப்பாவையும் அவங்களையும் எனக்கு சம்மந்தப்படுத்தியே பார்க்க தெரியாது, அந்த அளவுக்கு நான் அவங்களோட க்ளோஸ். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் எனக்கு தெரியும். ஆஸ் அ பர்சன் அவங்க யார், அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை என்னால் இப்போ பார்க்க முடியுது. அது உலகம் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெருமையாக நின்று நான் இந்த கூட்டத்துலேயே நான் அதுக்கு கைத்தட்டுவேன்னு சொல்லிக்கிறேன். வித் லவ் படத்துக்காக நன்றியும் சொல்லிக்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இந்த படம் பார்த்து எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாமே அதெல்லாம் டிக்ளேர்டு தான். பட் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு படம் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சுங்கிறதுக்காக அதை வந்து ஒரு நம்ம அதுதான் அப்படின்னு இப்போ தெரியும். இப்போ வித்லவ் மாதிரி ஒரு படம் பண்ணலாங்க அப்படின்னு 4 பேர் வருவாங்க. ஏன்னா சூதுகவும் போது ஒரு குரூப் கிளம்பிச்சு, அந்த மாதிரி ஒரு 10 பேர் கிளம்புனாங்க. சூதுகவும் மாதிரி அப்படின்னு நான் எங்கிட்டே 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு படத்துக்கு ரெஃபரன்ஸே கிடையாது, ரெஃபரன்ஸே இல்லாத அந்த படம் தான் ஜனங்க பார்க்க விரும்புகிற படம். அதனால் ரெஃபரன்ஸ் படங்கள் எடுக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான உரையாடல்களை படங்களாக மாற்றுங்க. அந்த படம் எல்லாமே இந்த படம் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்லி, இந்த நேரத்தில் இந்த படத்தில் பாடின சுப்லாஷினி, விஜய் நாராயண், ஆதித்யா ஆர்கே, அதுக்கப்புறம் யாரையும் மறக்கிறேன், யுவன் சார், தலைவனே மறந்துட்டேன், சாரி, கொஞ்சம் ஓவர்வெல்ம்டாக இருக்கேன், சாரி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யுவன் சங்கர் ராஜா. அவரோட குரல் வந்து அது ஒரு சவுண்டு கிடையாது, அது சிங்கிங் கிடையாது, மியூசிக் எதுவுமே கிடையாது, ஒரு பவர். அது கிளைமேக்ஸில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த படம் எப்படி இருக்கும்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் லாஸ்ட் தேங்க்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸு, ரஜினி சாரை போய் மீட் பண்ணோம், எல்லாருமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து குறிப்பாக ஒருத்தருக்கு ஃபேனாக இருந்தால் ரொம்ப காட்டிக்க கூடாதுன்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நம்ம எவ்வளோ ஃபேன்னு காட்டினா வந்து நமக்கு ஒரு மாதிரி நம்மளை பார்த்தா சை அப்படின்னு வானுங்க, அந்த அளவுக்கு நான் அவரோட ஃபேன். அவர் ஒரு ஃபினாமினன். இப்போ இளையராஜா சாரோ ரஜினிகாந்த் சாரோ அவங்கெல்லாம் வந்து அந்த லைட் நம்ம மேலே படம் எப்படி நம்ம ஒரு வளர்ந்துருப்போம், சினிமா அந்த வெளிச்சம் நம்ம மேலே படம் சினிமாவுக்கு வரணும்னு தோணுமா? நமக்கு தோணாது. ஸோ இட்ஸ் ஹோல்டிங் மை செல்ஃப் பேக். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பார்ப்போம், நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படிங்கும்போது, ஒரு சின்ன பசங்க ட்ரை பண்ணி ஒரு முயற்சி பண்ணி, சரி எல்லாமே டைட்டாக தான் இருக்கும், நிறையா இது பண்ணி எனக்கு வியாபார சூழல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருப்பாருன்ற அந்த ஒரு புள்ளி எனக்கு புரிஞ்சுது. என்ன, அவர் எங்கேருந்து இங்கே வந்திருந்தா இந்த சந்தோஷத்தை தன்னோட சந்தோஷமாக நினச்சா அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சிரித்து என்கரேஜ் பண்ணி, அவர் ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்பா ஜெயிச்சிட்டிங்களா, சூப்பர்லன்னு அவர் படத்துக்கு ஏதோ ஜெயித்த மாதிரி அவர் சிரித்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணி, மியூசிக்கை பற்றி அவ்வளோ அழகான விஷயங்கள் சொன்னார்.
நான் சொன்னேன் சார் உங்கள் ஆசீர்வாதம் வேணும், ப்ளெஸ் பண்ணுங்கள், உங்கள் கம்ப்ளீட் பிளெஸிங்ஸ் வேணும்னு சொன்னபோது நான் கட்டி பிடிச்சி கண்டிப்பாக எல்லா பிளெஸிங்ஸும் இருக்குது கண்ணா அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து ஐ திங்க் அவர் ஒரு சைல்டுன்னு நினைக்கிறேன். அகெயின் இதெல்லாம் ஆரம்பத்தில் சைல்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் எல்லா அடியும் பட்டு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் மீறி ஒரு நிலைக்கு போய் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுதும் குழந்தையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்காகவும் இந்த படத்தில் ஒரு அன்சீன் ஃபோர்ஸாக ஒரு பலமாக எங்கள் கூட எப்போயுமே பயணித்ததுக்காக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நன்றியை சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், அடுத்தபடியாக வந்து ஐ திங்க் ரீசன்ட் டைம்ஸில் எல்லா படமுமே வந்து பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டே இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். நான் அப்படின்றார் ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு. பட் நான் சார் கிட்டே இதை கேட்டேன், வாட் மேபி திஸ் இஸ் யோர் கீ டு சக்ஸஸ். அது ஒரு மந்த்ரா மாதிரியே இருக்கே, எப்படி ஹவு டு யூ சூஸ் த மூவிஸ் யூனோ? அந்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் வித் லவ்வும் ரொம்ப அழகாக ஒரு ஹிட் கொடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தட். ஸோ அடுத்தபடியாக எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் வந்து மகேஷ் சார் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷோபனா சொன்னதை வந்து நான் திருடிக்க போகிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. நல்லா இருந்துச்சு, அது நிஜம்தான். நீங்கள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் இந்த டீமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் ஷோ முடித்ததுக்கப்புறமாவே நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க படத்துக்கு. ஸோ அதுலேருந்து தான் இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆச்சுது. ஷோ மதன் அபி எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி மதன் வந்து அந்த சீட்டில் உட்காந்து நான் அப்பப்போ கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன், என்னடா இருக்குது, எப்படா இருக்குது, ரெஸ்பான்ஸ் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்பேன். அண்ணா அமைதியாக இருக்காங்கண்ணா அப்படியும்மா. சரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு உயிரே வந்த மாதிரி, அப்பாடா இன்னும் அவங்க பார்த்துப்பாங்க படத்தை, அவங்க எடுத்து கொண்டு போய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆடியன்ஸும் ரொம்ப அழகாக இந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மீம்ஸ், நிறைய கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சௌந்தர்யா கிட்ட ஒரு மீம் காமிச்சிருந்தேன். அந்த சசிகுமார் அவங்க சமுத்திரகனி சார் கை தட்டுற ஒரு டெம்ப்ளேட் போட்டுட்டு அனிஷா ஹஸ்பண்ட் ஃப்ரம் துபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. எப்படி தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிருக்குது மக்கள் மத்தியில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ரொம்ப ரொம்ப மனசு நிறைஞ்சு சொல்கிறேன், ரொம்ப நன்றி. மதன் பற்றி சொல்லணுன்னா, மதன் வந்து லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையன். கதை சொல்லும்போது இந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. நானும் அதை சௌந்தர்யாக்கா கிட்டே கொண்டு போய் ரீச் பண்ணிவிட்டு இந்த படம் நடக்கும்போது அவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நிறைய விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தான். அந்த ஒரு கிளாரிட்டி அவன்கிட்ட ரொம்ப இருந்துச்சு. அதில் ரொம்ப பெரிய கிளாரிட்டி எதில் இருந்ததுன்னா அனஸ்வரா கிட்ட. அனஸ்வரா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தான். சார் ரம்பா சார் அப்படிங்கிற மாதிரி, அண்ணே அனஸ்வரா அண்ணே அப்படின்னு ஃபோன் எடுத்து டே தம்பி அப்படின்னு கேட்டால் ஹலோன்னு கூட கேட்க மாட்டான். ஆனால் அனஸ்வரா ஓகே சொல்லிட்டாங்களாண்ணா அப்படிமா. நீ தம்பி இருறா ஒரு நல்லா சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் அனஸ்வரா மேலே இருந்துட்டு இருந்தான். அப்போ எனக்கும் அக்காவுக்கும் யார் தம்பி இந்த அனஸ்வரா அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. அக்கா எனக்கும் தெரிலக்கா பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அனஸ்வரா வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அசட் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. தேங்க்யூ அனஸ்வரா ஃபார் பீயிங் இன் அவர் இது படம். அண்ட் அபி வந்து என்னோட ரொம்ப தம்பி அவன் எனக்கு. ஸோ ஆனந்தி சொன்ன மாதிரி ஆனந்தியே வந்து டவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு வேளை படம் நல்லா இருக்குன்னு ப்ரொமோட் தான் பண்ணிங்கன்னு. அது கூட பரவாயில்ல ஆனந்தி. அபி என்ன கமலா சினிமாஸ் ஹவுஸ்ஃபுல் 9 மணி ஷோ ஃபோன் அடிக்கிறான், அண்ணே நீங்கள் ஏதாவது பண்ணீங்களாண்ணே அப்படின்னா. டே தம்பி என்னடா என்னை எப்படி நினச்சிட்டே நீ, அதுவே ஃபுல்லாகுதுடா அப்படின்னு. சத்தியமாவானே அப்படின்னா, ஆமாடா நிஜமாக தான்டா ஃபுல்லாகுது, நீங்கள் ஒன்றும் பண்ணலையாண்ணே. டே ஒன்றும் பண்ணலடா, பண்ணால் சொல்லியிருப்பேனடா அப்படின்னா. அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பினேன் என்னைய, ஓஹோ ஓகே அண்ணன் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அபியை வந்து உங்கள் வீட்டு பையன் மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் அபியை வந்து எடுத்து கொண்டு போவீங்க நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து பண்ணுற படங்களும் சரி எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவான். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுவான், அதில் எந்த டவுட்டும் இருக்காது. அண்டு ஷானையா அவர் வந்து எனக்கு குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி 3 படமும் நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே அவர் என்ன பண்ண போகிறாரு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவேன். ஸோ அதே ஒரு விஷயத்த தான் வித் லவ்வுக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அவர் எப்போவுமே நான் எதுக்குமே சொல்லாதவர், இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னாரு. போய் பார்த்தா நானும் சௌந்தர்யாக்கும் வந்து அந்த அவுட் பார்த்தோம். அனிஷாவுக்கு ஒரு தீம் போட்டிருப்பாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது நீங்கள் போட்டிங்களா, உங்களுக்குள்ள அவர் ஒருத்தர் உண்டு, அவர் போட்டாரா
அவர் நம்புகிற காடு, வேறு எதுவும் இல்லை. ஸோ அவர் போட்டாரா அப்படின்ட்டு நானும் மதன் கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த இதை மட்டும் எப்படா இந்த மியூசிக் வாங்கினேன் அப்படின்னானே, நான் ஒரு உண்மை சொல்லட்டுமானே அப்படின்னா, சொல்கிறா அப்படின்னு. 10 நிமிஷம் ஆச்சுண்ணே அந்த மியூசிக் போடுறதுக்கு, மிக்சிங்கில் வச்சு நடந்துச்சுனே அப்படின்னா. மிக்சிங்கில் வச்சா என்னடா சொல்கிறேன், நான் ஏதோ பயங்கரமாக ஏதோ வேலை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லைண்ணே கடைசி 10 நிமிஷத்தில் நடந்த விஷயம்னே அது. ஸோ அந்த மேஜிக் வந்து ஷான் ஐயாவால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி அவருக்கும் ஒரு மீம் கண்டென்ட் ஒன்று பார்த்தேன், அது அவருக்கும் நான் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அது மேபி நான் மீம் கண்டென்ட் தான், என்னோடது இல்லை. அதில் வந்து போட்டிருந்தாங்க, இளையராஜா சாரை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ஹாப்பி அதை நான் பார்க்கும்போது. ஸோ அவருக்கு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் என்னோடய டீம் விஜய் எம்பி, பாலா, பிரசாந்த், ஷரத் எல்லாம் இருக்காங்க. ஷரத் வந்து நான் அவர் வந்து ஒரு சம்பவக்காரர். ஸோ ஷரத் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லுக்குக்கான ஒரு விஷயம் பண்ணதே வந்து ஷரத் தான். அதுலேருந்து தான் இந்த படத்தோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆச்சுது. அந்த ஃபஸ்ட் லுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு அபி ஒரு புது டெபியூட் டைரக்டர், இப்போ ஹீரோ. அதுக்கப்புறமா மதன் வந்து ஒரு புது பையன். நாங்கள் எல்லாம் டீமாக சேர்ந்து ஒரு பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட் லுக்கை வந்து அவரோட கையால் பிளெஸ்ஸிங்ஸால் அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதிலேருந்தே இந்த படத்தோட ஹைப்பில் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பாலா, விஜயெல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 20 days வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு 10 கை மாதிரி அவர் பயங்கரமாக வேலை பார்த்தாரு. ஸோ ஐ தேங்க் ஷரத், பாலா, பிரசாந்த், விஜயா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் நடித்த எல்லாருக்கும். லிரிசிஸ்ட் மோகன் ஐயா, அவர் வந்து எப்படின்னா, ஷான் ஐயா நாங்கன்னா அவர் பயங்கரமாக கவிதை எழுத ஆரம்பிச்சிருவார். எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எழுதுவார். எப்படி எழுதுறாருன்னுலாம் தெரியாது. நான் திடீர்னு கூப்பிட்டு டவுட் கேட்பேன். அதில் எந்த படத்தில் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தேன். குரல் இல்லாமல் கத்துறேன்னு சொல்கிறாங்களே, என்னது குரல் இல்லாமல் கத்துறேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன். அப்போ உள்ளே இருக்கிற வேதனையை வந்து நம்ம கத்துறோம், ஆனால் அது யாருக்கும் வெளியே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஓகே பாய் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் பயங்கரமாக யோசிச்சு பண்ணுவார். தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் சரவணன் சார் ரொம்ப நன்றி சார். எடிட்டர் சுரேஷ், எடிட்டர் வந்து இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பெரிய படங்கள் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ அவர் அவ்வளோ ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். அண்ட் காவியா வந்து எங்கே திரும்பினாலும் காவியாவும் மோனிஷா தான் இருக்குது. 2 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஐ லவ் யூ டூங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாலாஜி தியேட்டர் விசிட்டுக்கெல்லாம் போகும்போது பாலாஜி சில நேரம் இல்லைன்னா அங்கேருந்து கத்துறாங்க, அனிஷா இருக்காங்க, மோனிஷா இருக்காங்க, பாலாஜி எங்கே போனா அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ பாலாஜி உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தேங்க்யூ. அண்ட் தேனி சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அக்கா தம்பி. இது அந்த ப்ரெஸ் மீட்டு நாங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லோரும் கேட்குறது, அது என்னங்க அக்கா, நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க, நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க. அபிக்கே அது உள்ளே இருக்குதுங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ இது வந்து 10 வருஷம் நட்பு, உறவு. நான் 2016-17 நானும் அக்காவும் பேசிக்கும் போது அவங்க என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க, நான் அவங்க அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அதே விஷயந்தான் இங்கே சினிமாலேயும் தொடருது.